வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சூப்பராக, டேஸ்டியான பனானா தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்குறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நேரம் யோசிப்பீங்களே. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி கொடுத்து பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, வெல்லம், கோதுமை, ஏலக்காய், நெய் இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் தேட வேண்டியதில்லை. இன்கேஸ் இந்த பேட்டர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட செட்டிநாடு சீனி பணியாரம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். செட்டிநாடு சீனி பணியாரம்னா நீங்கள் கடையில் போய் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வரல சொல்லுவீங்களே. இன்றைக்கி ப்ராப்பராக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு அருமையான ரெசிபி தான் இன்றைக்கி இந்த 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பனானா தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வாழைப்பழம் 4 நம்பர், வெல்லம் 250 கிராம், கோதுமை 250 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், குக்கிங் சோடா சிறிதளவு, உப்பு சிறிதளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பனானா தோசை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க வெல்லத்தை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி பேனில் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம், இதோட கொஞ்சம் தண்ணி போடுறேன். தண்ணி ஊற்றின பிறகு லைட்டாக மெல்ட் ஆகும் பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் மெல்ட் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே வந்து வெல்லத்தை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன் கேட்டால் கண்டிப்பாக வெல்லத்தில் மண் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வடிகட்ட ஆரம்பிக்கிறோம். இப்போது இது ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் மட்டுமே போதும். வடிகட்டி முடித்த பிறகு இந்த வெல்லத்தை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு பிறகு வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் கருப்பானு தூக்கி போட்டுருவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபிக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இது நம்ம வீட்டு பழம், நாட்டு பழம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டு பழம் தான் இந்த ரெசிபி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிடைக்காதவங்க கடையில் வாங்கி இந்த மாதிரி கருப்புற வாழையை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பழுக்காத பழம் கொஞ்சம் காய் ஓட்டமாக இருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, விஸ்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணுறோம். மேஷ் பண்ணி முடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லம் தண்ணி இருக்குல்ல, அந்த வெல்லம் தண்ணியை இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். அதாவது சிரப்பு. இந்த சிரப்பு ஊற்றின பிறகு அந்த பழத்தோடு இந்த வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். ஏங்கிட்டனா அந்த பழமும் வெல்லமும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கோதுமை, இதோட கொஞ்சமாக குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு. இந்த உப்பு நம்ம இனிப்பு தன்மை நல்லா எடுத்து கொடுக்குறது தான் அந்த உப்பு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் உப்பு எதுக்காக யூஸ் பண்ண சொல்லி தெரியாது. அந்த கரெக்டாக ஷார்ப்பான இனிப்பு தன்மை தெரியறதுக்காக மட்டும்தான் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைக்க வேண்டியதுதான். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை மாவு கரைப்பீங்களே, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக கரைச்சிருங்க. கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கரண்டியில் எடுத்து நீங்கள் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பேட்டரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இறங்கணும். ஸ்லோவாக நல்லா கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லில் வந்து சீசன் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் நெய் போட்ட பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அழகாக ரவுண்டாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான பனானா தோசை அடி. அதே டைமில் இந்த பனானா தோசை குக் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இந்த இடத்துல நெய்க்கு பதில் எண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே கொஞ்சம் நெய் போட்டு இதை அப்படியே திருப்பி போட்டு 2 சைடு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா
ஒரு அருமையான பனானா தோசை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக வந்து ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. போயிட்டு வந்து அம்மா சூப்பரான ஃபுட்டு கொடுத்துருக்கம்மா, சூப்பரான ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடு ஆறின பிறகு கூட 1 இல்லை 2 3 4 அப்படி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி தான். இந்த பேட்டரி இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, இது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லான்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எண்ணெய் கடாய் வச்சு இந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக அழகாக ரவுண்டாக ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு எண்ணெயில் ஊற்றி சாப்பிட்றதும் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்டர் எண்ணெயில் ஊற்றின பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் கலர் கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா கலர் அதிகமாகிடுச்சுன்னா கூட சில பேருக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பனானா தோசை எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட செட்டிநாடு சீனி பணியாரம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி 1 கப்பு, ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/2 கப்பு, சர்க்கரை 1/2 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கடலை எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதனால் நல்ல குவாலிட்டி பச்சரிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்க பச்சரிசி யூஸ் பண்ணால் கரெக்டாக வராது. அதனால் நல்ல குவாலிட்டி பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். இந்த பச்சரிசியில் ஜவ்வரிசியும் போட்டு கரெக்டாக ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்னங்கன்னா, குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த ஜவ்வரிசிலாம் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஊறினா தான் கரெக்டாக உங்களுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் வந்து எண்ணெயில் ஊற்றி பொரிக்கிறதுக்கும் கரெக்டாக வரும் டெக்ஸ்சர். இப்போது அரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அரைங்க. ஃபைனாக இருக்கணும், கொஞ்சம் குறைன்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதில் இந்த தேங்காவை போடுறோம். தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணுவது மேலே இருக்க தோலை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க. அதே டைமில் சர்க்கரை போடணும். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக தண்ணி கம்மியாக ஊற்றுன்னு சொல்கிறேன். தண்ணி நீங்கள் எடுத்த உடனே அதிகமாக போட்டிங்கன்னா சக்கரை போட்ட உடனே திருப்பி டைலூட் ஆகும். டைலூட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் என்ன ஆகுனா அந்த பேட்டர் தண்ணி ஆகிடும். அதனால தான் எடுத்த உடனே தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அரைச்ச மாவை அப்படியே இன்னொரு பவுலில் ஊற்றிருக்கேன். இந்த மாவில் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். இப்போது மாவோட பக்குவம் சொல்கிறேன், அதாவது டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பணியார மாவு ஊற்றுறதுக்கு எண்ணெயில் ஈஸியாக வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரண்டில் எப்படி எடுத்திங்கன்னா ஊற்றணும். திக்காக இருக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். அதனால் வீட்டில் தோசை மாவு அரைக்கிற பக்குவம், அதாவது வீட்டில் தோசை கல்ல மாவு ஊற்றுவீங்கள அந்த டெக்ஸ்சருக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பேட்டரோட பக்கம் தெரியுதா? இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் குழிக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் இந்த கடாயில் ஃப்ரை பண்ணும்போது குழி கடாய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த சைஸ் கடாய் வைக்கிறீங்களோ அதில் 70 to 80% எண்ணெய் ஊற்றிருக்கணும். அகலமான கடாய் வச்சுன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு எண்ணெய் அதிகமாகவும் கரெக்டாக உங்களுக்கு வெந்து வராது. அதனால தான் குழி கடாய் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே கவுக்கணும். அப்படி கவுத்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷேப் ரவுண்டாக கிடைக்கும். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்க. இப்போது இந்த மாவு வந்து கொஞ்சம் நிறுத்தி ஊற்றினா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறீங்க. 2வது பணியாரத்தில் இந்த மாவு நிறுத்தி ஊற்றும் போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது.
ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே கவுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும், உடையாது மேல் பகுதியில். ஸோ இதெல்லாம் லாபத்தில் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பணியாரம் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். என்னங்க இன்றைக்கி இந்த பனானா தோசையும் செட்னா சீனி பணியாரமும் ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க இருக்கும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி, நல்ல ஒரு ஹெல்த்தியான நம்ம ஊர் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.